Hi all. So இந்த வீடியோவில் நாம் வந்து ஹைபோதசிஸ் டெஸ்டிங் பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும். ஸோ இட்ஸ் ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆகும். அதாவது என்ன ஃபீச்சர் எடுக்கணும், என்ன ஃபீச்சர் எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும், சாம்பிள்னா என்ன, சாம்பிளிங்கில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, நம்மளுடைய டேட்டா செட் எப்படி பிஹேவ் ஆகுது, ரைட், இதெல்லாம் எக்ஸிஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு டேட்டாவை வச்சு நாம் வந்து அந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணி நாம் எடுத்த இன்ஃபர்மேஷன், ரைட். ஸோ இதில் நம்ம புதுசாக எதையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கல, கரெக்டாக. ஸோ ஏதோ டேட்டா இருக்குது. இப்போ நான் வந்து ஒரு டேட்டாவோட சென்ட்ரல் டெண்டன்சி கண்டுபிடிக்கணும்னா என்னுடைய டேட்டாவை எடுத்துக்குவேன். இருக்கக்கூடிய டேட்டாவுக்கு நான் வந்து மீன் மீடியன் மோட் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா என்னுடைய சென்ட்ரல் டெண்டன்சி வந்துடும், ரைட். ஸோ அதில் வந்து நான் புதுசாலாம் எதையுமே நான் வந்து பண்ணல. எக்ஸிஸ்டிங்காக எனக்கு இதுதான் என்னுடைய டேட்டா அப்படின்னு தெரியும். அதுலேருந்து நான் ஏதோ இது பண்ணுறேன். அது வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நம்ம முன்னாடியே பார்த்துக்கோம். டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்ஷியல்னு இருக்குது. ஸோ டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்ஷியல். ஓகே, கொஞ்சம் நீட்டாக எழுதலாமா? ஸோ சே டிஸ்கிரிப்டிவ், டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்ஷியல், இந்த ரெண்டு தான். ஓகே, ஸோ இப்போ வரைக்கும் நம்ம வந்து பார்த்தது எல்லாமே டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அதாவது டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் எக்ஸிஸ்டிங் டேட்டா, ஓகே, எக்ஸிஸ்டிங் டேட்டா ஆட்ரிபியூட்ஸ். இதுலேருந்து நாம் எதுவுமே வந்து புதுசாலாம் கண்டுபிடிக்க மாட்டோம். வி டோன்ட் அசியூம் எனிதிங், எதுவுமே நம்ம பண்ணுறது கிடையாது. ஆனால் இன்ஃபரன்ஷியல் அப்படின்னா, இன்ஃபரன்ஸ் அப்படின்னாலே நம்ம என்னது, ஏதோ ஒன்றில் வந்து வி ஆர் அசியூமிங் சம்திங், ரைட். ஸோ எக்ஸிஸ்டிங் டேட்டாவில் வந்து we are going to choose something from the existing data. Existing dataல வந்து we are going to என்ன சொல்றது, decide or arrive at something. Arrive at something. ஓகே, ஸோ இதுதான் வந்து டிஸ்கிரிப்டிவ் அண்ட் இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது நமக்கு வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும், ரைட்டா. ஸோ இப்போ நாம் வந்து இதில் இன்னும் நிறையா கான்செப்ட்ஸ் இருக்குது. நமக்கு இன்னும் வந்து மெஷர் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சி இருக்குது, செபிஷியஸ் தியரம் இருக்குது, சென்ட்ரல் லிமிட் தியரம் இருக்குது. ஓகே, ஸோ we say சென்ட்ரல் லிமிட் தியரம், சென்ட்ரல் லிமிட் தியரம் and Chebyshev. Chebyshev தியரம். ஸோ இது எல்லாமே நமக்கு வந்து இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வரும். வி வில் டேக் அ லுக் அட் இட். நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் இதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம், ரைட்டா. ஸோ ஹைபோதசிஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நாம் வந்து நம்மளுடைய டேட்டாவிலேருந்து something we are assuming. So let us say, இப்போ வந்து நான் வந்து ஒரு கிரெடிட் கார்டு ஃப்ராட் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிரெடிட் கார்டு ஃப்ராட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த கிரெடிட் கார்டு ஃப்ராட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் எடுக்கிறேன். ஓகே, ஸோ let us say எனக்கு வந்து ஒரு 1 lakh டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ திஸ் கான்ஸ்டியூட் 10 lakh டிரான்சாக்ஷன்ஸ் எனக்கு வந்து என்னுடைய பாப்புலேஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ யூ கால் இட் அஸ் பாப்புலேஷன், சரியா. ஸோ இந்த 10 lakh டிரான்சாக்ஷன்லேருந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் எடுக்கிறேன், இல்லை இந்த 1 lakh டிரான்சாக்ஷன் தவிர எனக்கு புதுசாக ஒரு டிரான்சாக்ஷன் நடக்குது. ஓகே, லெட் அஸ் சே நான் வந்து ஒரு புது டிரான்சாக்ஷன் ஒன்று வந்து நடக்குது. இந்த டிரான்சாக்ஷன் எனக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஃப்ராட் டிரான்சாக்ஷனா இல்லை நார்மல் டிரான்சாக்ஷனான்னு கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி நம்ம எக்ஸிஸ்டிங் டேட்டா இல்லாமல் நம்மளுடைய எக்ஸிஸ்டிங் டேட்டாவை யூஸ் பண்ணி அப்கமிங் டேட்டாஸுக்கு நாம் பதில் சொல்கிறது, அதுதான் வந்து ஹைபோதசிஸ் டெஸ்டிங். ஓகே, ஸோ இந்த ஹைபோதசிஸ் டெஸ்டிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வி வில் டிசைட் த சாம்பிள். ஓகே, இந்த 1 லட்சம் 10 லட்சம் இது இருக்குது. இந்த 10 லட்சம் டிரான்சாக்ஷனையும் நம்ம வந்து எடுத்து அனலைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் இட் வில் டேக் மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த 10 லட்சத்துலேருந்து நான் ஒரு 1000 சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துப்பேன். ஓகே,
ஸோ இது வந்து சாம்பிள், இது பாப்புலேஷன். ஐ வில் டேக் 1000 சாம்பிள், ரைட்டா? ஸோ இந்த 1000 சாம்பிளை மட்டும் நான் எடுத்துட்டு நான் இதில் வந்து நான் என்ன சொல்கிறது, ஸ்டார்ட் டூயிங் சம் டெஸ்டிங். ஓகே, இந்த டெஸ்டிங்கோட அவுட்புட்டை வச்சு ஐ வில் டிரைவ் அ இன்ஃபரன்ஸ். இதுதான் ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கோடைய ப்ராசஸ். ஓகே, ஸோ ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய சாம்பிள் வச்சு ஏதோ ஒரு டெஸ்ட் பண்ணுவோம். அந்த டெஸ்ட்டை எடுத்து அதுலேருந்து ஒரு இன்ஃபரன்ஸ் எடுத்து அந்த இன்ஃபரன்ஸை மறுபடியும் நம்மளுடைய பாப்புலேஷன், ஆக்சுவல் பாப்புலேஷனில் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஸோ இது மாதிரி கரெக்டாக வருதா அப்படிங்கிறத பார்க்குறது தான் நமக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதுக்கு வந்து நிறையா மெத்தட் இருக்குது. ஸோ இன்ஃப்ளூயன்ஸ் இல்லை, இப்போது என்ன சொல்கிறது, ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கில் டெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அனோவா டெஸ்ட்டுன்னு இருக்குது. அனோவா டெஸ்ட்டு. ஓகே, அடுத்தது வந்து ஜெட் டெஸ்ட்டு, டி டெஸ்ட்டு, அடுத்தது சை ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன யோசிப்போம்னா, ஓகே அப்போ இதெல்லாம் நமக்கு வந்து தெரியணுமா, இதெல்லாம் எப்படி கோட் பண்ணணும்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியணும். ஸோ எந்த டைமில் நம்ம வந்து அனோவா யூஸ் பண்ணணும், எந்த டைமில் ஜெட் டெஸ்ட் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியணும். இதை எல்லாத்தையுமே பண்ணுறதுக்கு செப்பரேட் பேக்கேஜஸ் அண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. நம்மளுடைய டெஸ்ட் டேட்டா அண்ட் ட்ரெயின் டேட்டா எடுத்து அதில் வந்து இந்த டெஸ்ட் எல்லாமே நம்ம ஜஸ்ட்டு அந்த மாடியூல்ஸையும் இதை கால் பண்ணாலே போதும். ஸோ தட்ஸ் அ பேசிக் மித். நீங்கள் வந்து ஒரு மிஷின் லேர்னிங் இன்ஜினியர் ஆகணும்னா பெரிய கோடர் ஆக்கணும் அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. இன்றைக்கி எல்லாத்துக்குமே வந்து பேக்கேஜஸ் அண்ட் மாடியூல்ஸ் இருக்குது. வி வில் ஜஸ்ட் யூஸ் தான். பட் எந்த டைமில் யூஸ் பண்ணும், அனோவா டெஸ்ட்டோட அவுட்புட் எப்படி இருக்கும், நாம் எப்போ வந்து ஜெட் டெஸ்ட் யூஸ் பண்ணணும், எப்போ டி டெஸ்ட், என்ன மாதிரி டேட்டா எப்படி டிரைவ் ஆகும், எப்படி பிஹேவ் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் வி ஆர் லேர்னிங் திஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ என்ன பண்ணுவோம், இந்த 1 lakhலேருந்து, ஸோ லெட்டஸ் சே இப்போ வந்து ஒரு 1,00,000 பேருக்கு சாப்பாடு போடுறோம்னு வச்சுக்கோங்க. இதே சாம்பிள் எடுத்துக்கோங்களேன். ஒரு 10 லட்சம் பேருக்கு நாம் வந்து சாப்பாடு போடுறோம், ரைட்டா? இந்த 10 லட்சம் பேரில் யார் வருவான்னு நமக்கு தெரியாது. இட்ஸ் காமன் க்ரௌடு. ஓகே, எவ்வளோ வெஜிடேரியன்னு தெரியாது, எவ்வளோ நான் வெஜிடேரியன்னு தெரியாது, எவ்வளோ முட்டை சாப்பிடுவாங்கன்னு தெரியாது, எத்தனை பேர் சிக்கன், எத்தனை பேர் மட்டன் தெரியாது, ரைட்? இப்போது என்ன ஆகும் அப்படின்னா, லேட்டஸ்டே நம்மகிட்ட வந்து ஒரு 5 டிஷ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வெஜிடேரியன், ஓகே, ஃபிஷ்ஷு, சிக்கன், மட்டன், எக்கு. ஓகே, ஸோ இந்த 5 டிஷ் இருக்குது. ஸோ இந்த 10 லட்சம் பேருக்கு நான் இந்த 5 டிஷ் ஆர்டர் பண்ணணும். இதில் என்ன பிரச்சனைனா, யார் வருவாங்கன்னு தெரியாது. ஓகே, யாருக்கு என்ன பிடிக்குன்னு தெரியும். அண்ட் 10 லட்சம் பேரையும் ரீச் அவுட் பண்ணி நம்மளால் இந்த டேட்டாவை கேதர் பண்ணவும் முடியாது, ரைட்? இந்த 10 லட்சம் பேரை ரீச் அவுட் பண்ணி கண்டிப்பாக நம்மளால் டேட்டா கேதர் பண்ண முடியுமா? முடியாது, ரைட்? ஸோ இந்த டைமில் நாம் என்ன பண்ணுவோம், வி ஜஸ்ட் அசியூம் சம்திங். ஸோ நான் இப்போ என்ன அசியூம் பண்ணுறேன் அப்படின்னா, வி வில் அசியூம், ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் என்ன அசியூம் பண்ணுறேன்னா, எனக்கு ஒரு 2 லட்சம் பேர் வந்து வெஜிடேரியன் வருவாங்க அப்படிங்கிறத நான் அசியூம் பண்ணுறேன். ஓகே, இதுதான் என்னுடைய ஹைபாத்தசிஸ். ஓகே, ஹைபாத்தசிஸ். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம வந்து இதில் 2 டைப் ஆஃப் ஹைபாத்தசிஸ் இருக்குது. நல் ஹைபாத்தசிஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஹைபாத்தசிஸ். ஓகே, அதோட இது பார்த்தோம் அப்படின்னா நான் காட்டுறேன். ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் விக்கிபீடியா. ஓகே, ஸோ ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஓகே, ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் வாஸ் பாப்புலரைஸ்ட். ஓகே, இது வந்து இவங்க பண்ணியிருக்காங்க. p value. ஓகே, null hypothesis and இது வந்து null hypothesis and alternate hypothesis ன்னு சொல்லுவாங்க. just give us 1 second, நம்ம சர்ச் பண்ணி பார்த்துடலாம். See, the reason why I'm citing these Wikipedia links, right, இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து என்னதான் நாம் வந்து வீடியோ பார்த்தாலும் ஒரு credible source நமக்கு வேணும், ரைட்? அதுதான். ஓகே, hypothesis testing Wikipedia.
types of hypothesis. Types of hypothesis, statistics. Okay, so இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம null hypothesis வந்து we always use. Okay, hypothesis அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பைஜூஸோட இது. So what they are told is hypothesis is an assumption that is made on some evidence. Okay, so இதுதான் வந்து ஒரு hypothesis உடைய rule. But இதை அரைவ் பண்ணுறதுக்கு முன்னாடி this is how the hypothesis testing work. நம்மளுடைய சாம்பிள் வந்து எடுத்துக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு அசம்ஷன் பண்ணிக்கிறேன். அதாவது 2 லட்சம் பேர் வந்து எனக்கு வெஜிடேரியன் வருவாங்க. எதுக்கு இந்த அசம்ஷன் பண்ணுறோம்? லெட்டஸ் சே நான் வந்து ஒரு 1 lakh தான் வந்து நான் வந்து வெஜிடேரியன் ஃபுட் வாங்குறேன்னு வைங்களேன். 1 lakh வெஜிடேரியன் ஃபுட் ஆர்டர் பண்ணுறேன் அப்படின்னா, ஒருவேளை 2 லட்சம் பேர் வந்தாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மீதி 1 lakh பீப்புள் வில் பி ஸ்டார்விங், ரைட்? இல்லை, நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 லட்சம் பேர் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறத 2 லட்சம் பேருக்கு நான் ஃபுட் வாங்குறேன். பட் என்னுடைய ஹைபாத்தசிஸ் தப்பு. அது வந்து 1 lakh பீப்புள் தான் வந்து வெஜிடேரியன் பீப்புள் வருவாங்க அப்படின்னா பாக்கி இருக்கவங்க எல்லாருக்கும் அவங்களோட டிஷ்ஷு கம்மியாகிடும், இவங்களுக்கு மட்டும் 1 lakh. ஸோ 1 lakh பீப்புள் வில் பி ஃபோர்ஸ் டு ஈட் த வெஜிடேரியன் ஃபுட், ரைட்? ஸோ இது வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நமக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ இப்போ லெட் அஸ் சே கிரெடிட் கார்டு ஃப்ராட், ரைட்? ஸோ என்கிட்ட வந்து ஒரு 10 லட்சம் டிரான்சாக்ஷன் இருக்குது. அதில் நான் ஒரு டிரான்சாக்ஷன் எனக்கு வந்து ஃப்ராடாக இல்லையான்னு நான் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஐ அசியூம் சம்திங், ஐ அப்ளை சம் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டுக்கு அதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்ப்பேன். என்னுடைய ஹைபாத்தசிஸ், நான் அசியூம் பண்ண ஒரு விஷயம் கரெக்டாக தப்பா அப்படின்றது தெரியும். தப்பாக இருந்தால் மறுபடியும் ஐ ரீஅசியூம். ஓகே, கரெக்டாக இருந்தால் ஐ ஜஸ்ட் மூவ் ஆன் வித் மை எக்ஸிஸ்டிங் அசம்ஷன், ரைட்டா? ஸோ இதுதான் வந்து ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங். ஹைபாத்தசிஸ் அப்படின்னாலே நாம் ஏதோ ஒன்று அசியூம் பண்ணிவிட்டு வி ஆர் மூவிங் அப்படிங்கிறது தான், ரைட்டா? ஸோ ஒரு ஹைபாத்தசிஸோட கேரக்டர் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் இருக்கணும். ஹைபாத்தசிஸ் ஷுட் பி கிளியர், ப்ரிசைஸ் அண்ட் கன்சிடர் டு பி ரிலையபிள். ஓகே, இதுதான் அப்படின்றது தெரியணும் அண்ட் ப்ரிசைஸாக இருக்கணும். என்னோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் எனக்கு 2 லட்சம் பேர் வெஜிடேரியன் ஃபுட் வருவாங்க. இல்லை, நான் ஒரு ட்ரக்கை டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா என்னுடைய ட்ரக்கு இந்த இம்பேக்டை இத்தனை பேருக்கு கொடுக்கும், அந்த மாதிரி கொடுக்கணும், ரைட்? ஸோ இது வந்து ஒரு ப்ரிசைஸ் அண்ட் ரிலையபிள் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கணும். ஓகே, இஃப் த ஹைபாத்தசிஸ் ரேஷ்னல் ஹைபாத்தசிஸ், ஓகே, ரேஷ்னல் அப்படின்னா சரி, ரிலேஷனல் அப்படின்னா இது நடந்தால் இன்னொன்று நடக்கும். ஓகே, மழை பெஞ்சா எல்லாரும் கூட கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறது ரிலேஷன். மழை பெஞ்சா அங்கே வந்து ஆல்ரெடி அதை வந்து ஒரு ரிலேஷன் ஸ்டேட் ஆயிருக்கணும், ரைட்? இட்ஸ் நாட் ஜஸ்ட் தட் யூ கேன் ஹைபாத்தசிஸ் எல்லாம் கூட கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு எந்த டைமில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த இதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதே சொல்லணும். ஓகே, இட் ஷுட் ஹாவ் ஸ்கோப் ஃபார் கண்டக்டிங் மோர் டெஸ்ட். ஓகே, ஸோ என்ன சொல்கிறது, நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஹைபாத்தசிஸுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கணும். மல்டிபிள் டெஸ்ட் இருக்கு இல்லையா? ஒவ்வொரு டெஸ்ட்டையும் நாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு we should have a option. ஓகே, ஸோ இட் ஷுட் பி வெரி சிம்பிள். ஓகே, ஹைபாத்தசிஸ் சொன்ன உடனே பீப்புள் ஷுட் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது தான். ஓகே, என்னுடைய இந்த பார்ட்டிக்கு என்னுடைய இந்த கேதரிங்க்கு 2 lakh people will have vegetarian. So it is clearly understandable, right? There should be no ambiguity. Okay, so hypothesis ஓட சிம்பிளிசிட்டி வந்து அதோட சிக்னிஃபிகன்ஸுக்கு என்ன சொல்கிறது, ரிலேஷனாக இருக்கக்கூடாது. அதாவது இன்சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கக்கூடாது. இப்போ நான் சொல்கிறேன் எனக்கு 2 lakh people அப்படிங்கிறது தட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட், ரைட்? ஐ எம் டேக்கிங் அது எனக்கு வெஜிடேரியன் ஃபுட் எவ்வளோ ஆர்டர் பண்ணுன்றது தெரியணும். தேட் இஸ் அ சிக்னிஃபிகன்ஸ் ரிலேட்டட் டு மை ப்ராப்ளம் அண்ட் ஐ எம் அசியூமிங் அ நம்பர் 2 lakh அப்படிங்கிறது. ஸோ தேட் இஸ் ஹவு த ஹைபாத்தசிஸ் ஷுட் பி, ரைட்டா? ஸோ இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து இப்போது ஹைபாத்தசிஸோட சோர்ஸஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹைபாத்தசிஸோட சோர்ஸஸ் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, எதை பேஸ் பண்ணி நம்ம ஹைபாத்தைஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம இதே மாதிரி நடந்ததுக்கா அப்படிங்கிறத வச்சு ரிசம்பிளன்ஸ் பிட்வீன் த பாஸ்ட் ஸ்டடீஸ். ஓகே, இந்த இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாஸ்ட் ஸ்டடீஸ், ப்ரெசன்ட் டே அப்சர்வேஷன், ப்ரெசன்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரம் காம்படிட்டர்ஸ். இது பேஸ் பண்ணி, அதாவது இதுக்கு முன்னாடி கேதரிங் நடந்தப்போ எப்படி வந்தாங்க, எத்தனை பேர் வந்தாங்க. ஓகே, இதே மாதிரி ஈவெண்ட் இதுக்கு முன்னாடி நடந்ததுக்கா,
okay. And வந்து what you'll say, we have scientific theories. So நிறைய scientific theories வந்து already they are available, okay. So அதெல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து you can do, right. அண்ட் அதே மாதிரி ஒரு ஜென்ரல் பேட்டர்ன், ஸோ பீப்புள் திஸ் இஸ் ஹவு தே திங்க் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஜென்ரல் பேட்டர்ன், ரைட். ஸோ இதெல்லாம் தான் நாம் வந்து வி வில் யூஸ் இட் இன் ஜென்ரேட்டிங் அ ஹைபாத்தசிஸ், ஓகே. ஸோ ஹைபாத்தசிஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து வி ஆர் ஜஸ்ட் அஸ்யூமிங், நாம் அஸ்யூம் பண்ணக்கூடிய ஹைபாத்தசிஸ் கரெக்டாக தான் இருக்கணும் அப்படிங்கக்கூடிய எந்த ஒரு மேண்டேட்டும் கிடையாது. தட் வி மைட் பி ராங், ஓகே, வி மைட் பி ராங், ஓகே. ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹைபாத்தசிஸ் ரொம்ப மேண்டேட்ரி. ஸோ நார்மலாக நீங்கள் எந்த ஒரு ஹைபாத்தசிஸ் மெத்தட் எடுத்தாலும் சரி, யூ வில் ஹாவ் டூ டைப்ஸ் ஆஃப் ஹைபாத்தசிஸ். ஒன் இஸ் நல் ஹைபாத்தசிஸ், யூ ஹாவ் டு அஸ்யூம் இட் இஸ் நல் ஹைபாத்தசிஸ், ஓகே. இதைத்தான் வந்து HO அப்படின்னு சொல்லுவோம், நல் ஹைபாத்தசிஸ். Null hypothesis is considered as H0, okay. Alternate hypothesis, alternate hypothesis, which is H1, okay. So இந்த null hypothesis அப்படிங்கிறது நான் அசியூம் பண்ணிக்கிட்டக்கூடிய இந்த 2 lakh, alternate hypothesisங்கிறது 2 lakh இல்லை அப்படிங்கிறது, ஓகே. இட் மேபி ஹையர் வேல்யூ எடுத்துக்கலாம் இல்லை லோயர் வேல்யூ எடுத்துக்கலாம். நல் ஹைபாத்தசிஸ் நான் என்ன சொல்கிறேன், எனக்கு 2 lakh பீப்புள் வருவாங்க, ஓகே. அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் 2 lakh பீப்புள் வரமாட்டாங்க, வெஜிடேரியன் 2 lakh வரமாட்டாங்க. ஸோ இந்த டேட்டாவில் வந்து ஐ ஹாவ் டு, இதான் நம்மளுடைய ஸ்டெப்ஸ். ஸோ ஸ்டெப் 1, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நல் ஹைபாத்தசிஸ் டிஃபைன், அண்ட் செகண்ட் ஸ்டெப் வந்து அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் டிஃபைன். நார்மலாக அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் வந்து டைரக்ட்லி ஆப்போசிட் டு நல் ஹைபாத்தசிஸ், ஓகே. 2 லட்சம் பீப்புள் 2 லட்சம் வெஜிடேரியன்ஸ் வருவாங்கன்றது நல் ஹைபாத்தசிஸ், ரைட். 2 லட்சம் வெஜிடேரியன் வரமாட்டாங்க அப்படிங்கிறது அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ், ஓகே. தேர்ட் ஸ்டெப் தான் நாம் வி கண்டக்ட் டெஸ்ட், ஓகே. ஸோ ஒவ்வொரு டேட்டா அல்லது ஒவ்வொரு ப்ராசஸையும் பொறுத்து வி வில் சேஞ்ச் த டெஸ்ட். அதுக்காக தான் மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது, ரைட். அதுக்கு அடுத்தது ஃபைனலாக வி ஹாவ் திஸ் இன்ஃபரன்ஸ், ஓகே. இதில் வந்து அக்செப்ட் பண்ணுறதா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம், ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கில் நாம் ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட், சரியா. ஸோ இந்த மெத்தட்ஸை நீங்கள் ஃபாலோ, ஸோ எந்த ஒரு சினாரியோ வேணால் எடுத்துக்கோங்க. லெட் அஸ் சே we are doing a medical analysis, ரைட்டா. ஸோ வில் அஸ்யூம் நான் வந்து ஒரு செல்லை அனலைஸ் பண்ணுறேன், அனலைசிங் எ செல், ஒரு செல்லை நான் வந்து அனலைஸ் பண்ணுறேன், ஓகே. ஐ நீட் டு நோ இஃப் இட் இஸ் கேன்சரஸ் ஆர் நாட், கேன்சர் ஆர் நாட், ஓகே. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் நல் ஹைபாத்தசிஸை நாட் கேன்சர்னு எடுத்துக்கலாம், கேன்சர்னு எடுத்துக்கலாம், okay. Let us assume I'll take this as not cancer. என்னுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வந்து என்னுடைய நல் ஹைபாத்தசிஸ் டிஃபைன் பண்ணியிருக்கேன், ரைட். இதுக்கு அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் என்ன வரும், இதுக்கு கேன்சர் இருக்குது, இது நாட் கேன்சர் அப்படின்னா அதுக்கு அல்டர்னேட் ஹைபாத்தசிஸ் கேன்சர், ரைட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, லெட் அஸ் சே ஐ ஹாவ் நான் வந்து ஒரு 1 கோடி செல் நான் வந்து எடுத்திருக்கேன், 5 6 7. ஸோ நான் வந்து ஒரு 1 கோடி செல்லை வந்து அனலைஸ் பண்ணேன். இதிலேருந்து ஐ ஹாவ் டு ரன் சம் டெஸ்ட், ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதுலேருந்து நான் ஒரு சாம்பிள் ஸ்பேஸ் ஆஃப் 10 lakh செல்ஸை நான் வந்து சாம்பிள் எடுக்கிறேன், ஓகே. இந்த 10 lakhல நான் ஏதோ ஒரு டெஸ்ட்டை ரன் பண்ணேன், ஓகே. அந்த டெஸ்ட்டுக்கு நான் வந்து மறுபடியும் என்னுடைய பாப்புலேஷனில் அப்ளை பண்ணி, அதுக்கு அடுத்தது ஐ எம் ஜஸ்ட் சூஸிங் வெதர் டு அக்செப்ட் மை நல் ஹைபாத்தசிஸ் ஆர் நாட், ரைட். ஸோ என்னுடைய நல் ஹைபாத்தசிஸை அக்செப்ட் பண்ணுறேனா இல்லையா. இஃப் ஐ எம் அக்செப்டிங் மை நல் ஹைபாத்தசிஸ் நான் என்ன சூஸ் பண்ணிருக்கணும், அக்செப்ட். இன் நம்ம கேஸில் என்னோட நல் ஹைபாத்தசிஸ் அக்செப்ட் ஆகுது அப்படின்னா இட்ஸ் தட் வி டோன்ட் ஹாவ் கேன்சர்.
இல்லை நம்மளுடைய நல் ஹைபோதசிஸ் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா at that time the alternate hypothesis becomes true, ரைட்? ஏன்னா நமக்கு கேன்சர் நாட் கேன்சர்ன்றது இல்லை அப்படின்னா when that gets rejected, the next possible thing is the alternate hypothesis which says this cell is a cancerous cell. ஸோ நம்மளுடைய நல் ஹைபாத்தசிஸ் அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம இந்த டெஸ்ட்டோட ரிசல்ட்டை வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கோடைய சிக்னிஃபிகன்ஸ், ரைட்டா? ஸோ இந்த ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து முன்னாடியே டிஸ்கஸ் பண்ண மாதிரி நமக்கு மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டெஸ்ட் இருக்குது. இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய அவுட்புட்டை வந்து நம்ம எடுக்க முடியும், ரைட்டா? ஸோ இதை வந்து நம்ம வந்து என்ன சொல்கிறது, இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் இதில் வந்து முன்னாடியே சொன்ன மாதிரி சென்ட்ரல் லிமிட் தியரம் இருக்குது, செபிஷேவ் இருக்குது. ஓகே, ஸோ அதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுது, அதோட அப்ளிகேஷன்ஸ் அண்ட் இம்ப்ளிகேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வி வில் சி. அண்ட் ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளுடைய மிஷின் லேர்னிங்கோட ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வி ஹேவ் டு டூ த ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங், ரைட்? ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம இப்போ ஒரு ஸ்பேம் கிளாசிஃபையராக இருக்குது, இஸ் இட் அ ஸ்பேம் ஆர் நாட்? null hypothesis it's a spam, okay? Alternate hypothesis it is not a spam. Other we have to understand, we have to determine how to classify classification model or regression model. Everywhere hypothesis testing is very important, right? Machine learning. So we have to understand என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற. ஸோ இதை ஹைபாத்தசிஸ் டெஸ்டிங் நீங்கள் ஃபுல்லாக கோட் அடிக்கணுமா அப்படின்னு கேட்டால் தேவையில்லை. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி we have packages for that. ஓகே, இன்றைக்கி மிஷின் லேர்னிங்க்கு எக்ஸ்டென்சிவ் பேக்கேஜ், அதுவும் பைத்தானில் வெரி எக்ஸ்டென்சிவ் பேக்கேஜஸ் ஆர் அவைலபிள். நீங்கள் ஈஸியாக இம்போர்ட் பண்ணி அந்த பேக்கேஜஸை கால் பண்ணி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். இட் வில் கிவ் யூ எக்ஸ்டென்சிவ் அண்ட் ஃபேண்டாஸ்டிக் ஆன்சர்ஸ். பட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு தீஸ் கான்செப்ட்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் மிஷின் லேர்னிங். இது புரியலை அப்படின்னா நம்மளால் அடுத்தடுத்த பாயிண்ட்ஸ் போக முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய இந்த சென்ட்ரல் லிமிட் தியரம் மட்டும் நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஸோ சென்ட்ரல் லிமிட் தியரம்னா என்னன்னு பார்த்துட்டு, ஓகே, ஸோ நம்மளுடைய அப்கமிங் வீடியோஸில் we will see what central limit theorem, what Chebyshev theorem. Okay, thank you.